ஐசிசி சாம்பியன் டிராஃபியை வென்ற இந்திய அணிக்கு எத்தனை கோடி பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கின ரோஹித் சர்மாக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்க. ஸோ பிற அணிக்கு பரிசு தொகையா ஐசிசிஐ எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற 2025 சாம்பியன் டிராஃபி தொடர் பரிசு தொகை லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 சாம்பியன் டிராஃபி தொடர் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. 8 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அரையிறுதிக்கு போனாங்க. இதில் இந்தியா நியூசிலாந்து ஃபைனலில் மோதி இந்திய அணி கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் நடத்துகிற பாகிஸ்தான் அணி குரூப் ஸ்டேஜுக்கு தகுதி பெற்றதுக்காக ஒவ்வொரு அணிக்கும் 29 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஐசிசி சார்பில் ஒவ்வொரு அணிக்கும் குரூப் ஸ்டேஜுக்கு தகுதி பெற்றதுனால 8 அணிக்கு 1,09 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 அணிகளுக்கும் இந்த தொகையை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குரூப் போட்டியில் விளையாண்டு 8வது இடம் பிடித்த இங்கிலாந்து அணிக்கு பரிசு தொகையாக வெறும் 1,12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் 8வது இடம் பிடிச்சிருக்காங்க. 7வது இடம் இந்த தொடரை நடத்துகிற பாகிஸ்தான் அணி பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அணிக்கும் 1,12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் நடத்துகிற ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் பாகிஸ்தான் அணி 7வது இடம் பிடிச்சு வெறும் 1,12 லட்சம் அந்த அணி பரிசு தொகையாக ஐசிசி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதுக்காக பாகிஸ்தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சாம்பியன் டிராஃபி தொடர் நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக 6வது இடம் வங்கதேச அணி பிடிச்சிருக்காங்க. 6வது இடம் பிடிச்ச வங்கதேச அணிக்கு ஐசிசி சார்பாக 3 கோடி ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. 5வது இடம் பிடிச்ச ஆப்கான் அணிக்கும் பரிசு தொகையாக 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆப்கான் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி குரூப் பியில் பிற அணிகளுக்கு டஃப் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு பரிசு தொகையாக 3 கோடி ரூபாய் ஐசிசிஐ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரையிறுதிக்கு வந்த ஆஸ்திரேலிய அணி இந்தியா கூட ஃபைனலுக்கு தகுதியாகிற போட்டியில் விளையாண்டாங்க. அந்த மேட்சில் ஆஸ்திரேலிய அணி மோசமாக தோத்தாங்க. இதனால இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதியானாங்க. ஸோ ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரில் 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 5,20 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை ஐசிசிஐ கொடுத்துருக்காங்க. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா அணியும் அரையிறுதிக்கு தகுதியானாங்க. அந்த அணி நியூசிலாந்து கூட அரையிறுதியில் மோதுனாங்க. அந்த அணி நியூசிலாந்து கிட்ட தோத்ததுனால அந்த அணிக்கு பரிசு தொகையாக 5,20 லட்சத்தை கொடுத்துருக்காங்க ஐசிசிஐ. அடுத்ததாக ஃபைனலுக்கு தகுதியாகி இந்தியா கூட ஃபைனலில் மோதி டஃப் கொடுத்து ரன்னரப்பான நியூசிலாந்து அணிக்கு ரன்னரப் பரிசு தொகையாக 10,40 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்த கடைசி வரையும் போராடி இருப்பாங்க. இந்திய அணிக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நியூசிலாந்து முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு கம்மியான டார்கெட் இந்தியாவுக்கு செட் பண்ணதுனாலையும் ஃபீல்டிங்கில் நிறைய கேட்சை தவற விட்டதுனாலையும் கோப்பையை தவற விட்டு ரன்னரப் ஆனாங்க. மேலும் நியூசிலாந்து அணியை சேர்ந்த ரச்சின் ரவீந்திரா தான் இந்த டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர் அவார்டு வாங்கினாங்க. ஸோ அவருக்கு அவார்டும் 5 கோடி ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க. மேலும் ஒவ்வொரு ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடர்லையும் அதிக ரன் அடித்த வீரருக்கு கோல்டன் பேட் அவார்டும் அதிக விக்கெட் எடுத்த வீரருக்கு கோல்டன் பால் அவார்டும் கொடுப்பாங்க. ஸோ அது இந்த தொடரில் அதிக ரன் அடித்த ரச்சின் ரவீந்திராக்கும் அதிக விக்கெட் எடுத்த மேத் ஹென்ரிக்கும் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த 2 அவார்டும் ஃபைனலில் கொடுக்கல. இது சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் ஃபைனலில் அதிக ரன் அடித்து இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்ச ரோஹித் சர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபைனலில் ஒரு அணியாக கோப்பையை வெற்றி பெற்று சம்பவம் பண்ண இந்திய அணிக்கு பரிசு தொகையாக ஐசிசிஐ 20,80 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக பரிசு தொகை வாங்கின அணி இந்திய அணி அப்படிங்கிற சாதனை படிச்சிருக்காங்க. ஏன்னா ஐபிஎல்லில் தான் 20 கோடி பக்கம் ஜெயிக்கிற அணிக்கு பரிசு தொகை கொடுத்தாங்க. அதற்கு அடுத்தபடி ஐசிசிஐ இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் ஜெயிச்ச இந்திய அணிக்கு 20,80 லட்சம் ரூபாய் கொடுத்து சாதனை படிச்சிருக்காங்க. மேலும் இந்த பரிசு தொகையை இந்திய ஸ்குவாடில் உள்ள 15 வீரர்களும் தலா ஒவ்வொரு கோடியும் பிரித்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சப்போஸ் டாப்க்கு மீதம் இருக்கக்கூடிய 5 கோடியை பிரித்து கொடுப்பாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ மற்றும் இந்திய அரசாங்கம் ஃபைனலில் ஜெயித்த இந்திய அணி வீரர்கள் மற்றும் இந்திய அணி நிர்வாகத்துக்கு பரிசு தொகையும் வழங்குவாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோல்டன் பேட் கோல்டன் பால் அவார்டு வழங்காதது தற்போது சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ஐசிசி சாம்பியன் டிராஃபி ஃபைனலில் கோல்டன் பேட் பால் வழங்காததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்திய அணிக்கு 20,80 லட்சம் ரூபா பரிசு தொகையாக கிடைச்சிருக்கு. தொடர் நடத்துகிற பாகிஸ்தான் அணி 7வது இடம் தான் பிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.